ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவம். வாங்க பார்க்கலாம். வாழ்க்கை தத்துவம் ஒரு சிறுகதை. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செல்வந்தர் தனது வீட்டு பால்கனியில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அந்த பால்கனியில் ஒரு சிறிய எறும்பு அதனை விட பல மடங்கு பெரிதான ஒரு இலையை நகர்த்தி கொண்டே ஊர்ந்து சென்றது. மெதுவாகவும் மிகவும் கவனமாகவும் சென்றது. செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம். மேலும் தரையில் ஒரு பிளவை பார்த்தவுடன் அது சாமர்த்தியமாக இலையை அச்சிறு பிளவின் குறுக்காக வைத்து அதன் மீது ஏறிச் சென்று பின்னர் இலையை இழுத்துச் சென்றது. மேலும் பல தடங்கல்கள் அது தன் திசையை சற்றே மாற்றி வெற்றிகரமாக முன்னேறியது. 1 மணி நேரம் விடாமுயற்சி செய்தவாறே பயணம் செய்தது. இதை கண்ட அவர் வியந்து போனார். ஒரு சிறு எறும்பின் விடாமுயற்சி, சாதுரியம் மற்றும் புத்திசாலித்தனம் அவரை அசர வைத்தது. கடவுளின் படைப்பின் விந்தையை நினைத்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் எறும்பிடம் மனிதனிடம் சில குறைபாடுகள் உள்ளன. எறும்பு இறுதியில் தனது இருப்பிட இலக்கை அடைந்தது. அது எறும்பு புற்று எனப்படும். ஆனால் ஒரு சிறிய எறும்பு ஆழமான குழி தோன்றி அதன் அருகே வந்தது. எறும்பால் அந்த இலையுடன் குழியினுள் செல்ல இயலவில்லை. அது மட்டுமே செல்ல முடிந்தது. தான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து வந்த இலையை குழி அருகே விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டியிருந்தது. இதற்கு இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டாமே. மனித வாழ்க்கையும் இவ்வாறுதான். மனிதன் தனது வாழ்க்கை பயணத்தில் மிகவும் சிரமப்பட்டு முயற்சி செய்து பல வசதிகளை ஏற்படுத்தி கொள்கிறான். அடுக்குமாடி வீடு, சொகுசான கார், ஆடம்பரமான வாழ்க்கை என பல. இறுதியில் அவன் கல்லறையை நோக்கி செல்கையில் அவன் சேமித்த அனைத்தையும் விட்டுட்டுத்தான் செல்ல வேண்டும். எறும்பிடமும் பாடம் கற்கலாம். வீணாக சுமைகளை சேர்த்து கட்டி இழுக்க வேண்டாம். எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை. புரிதல் மதி, புரிந்து கொள்ள மறுத்தால் விதி. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அந்த எறும்பு அவ்வளோ நேரம் போராடி அந்த இலையை எடுத்துகிட்டு போய் தன்னோட எறும்பு புத்துக்குள்ளே கொண்டுட்டு போக முடியலை. பார்த்திங்கன்னா அந்த புத்து வெளியவே போட்டுட்டு உள்ளே போச்சு. மனுஷனோட வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம வாழும்போது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்து வாழ்ந்தால் போதும். ஏன்னா நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம். இதுதான் இந்த கதையிலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சு மனுஷங்க வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.